4.5 ஆண்டுகளில் 7029 படுகொலைகள் நேற்று மாலை 6 மணி கணக்கின்படி. வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம்? தமிழ்நாட்டை இன்னமும் ஆளுவதற்கு துடிக்கிறீங்க. மக்கள் ஏற்றுக்கிறாங்களா சார்? திமுகவுடைய சாதனைகள்லாம் நம்ம பேசினோம்னா மானங்கட்டு போய் நிற்கணும். ஒரே நாளில் 5 போக்சோக்கள் தமிழ்நாட்டில். புள்ள பிறக்க கூட்டிகிட்டு வந்த குற்றமாடா உங்களுக்குலாம். மலைக்கூடலை கிழிச்சிட்டாங்க, குழந்தையை கிழிச்சு எடுக்கிறது. ஒரு முறை உச்சி முகர்ந்து தன் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு கனவு கண்டிருப்பாள். பிக் பாஸ் நடத்துகிறான்னா பிட்டு பாஸ் நடத்திட்டு இருக்கிறாங்களே, அப்புறம் ஏன் சார் குற்றம் வராது? இந்த அரசு ஏன் அந்த பிக் பாஸுங்கிற பிட்டு பாஸுக்கு ரத்து பண்ணல? அந்த நிகழ்ச்சி தடை போடணுமா இல்லையா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகாலம் ஆயிருச்சு, நிறைவு பெற்றிருக்கு, பவுடர்லாம் கொண்டாடி இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? பவள விழா பாப்பா, பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போலும் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது. பவள விழா வாழ்த்துது. 75 ஆண்டு காலம் மகத்தான மக்கள் தலைவர் எம்ஜிஆரை விளக்கியது. நடைபயண நாயகன், நாடாளுமன்றத்தின் அத்தானி மண்டபங்கள் குழு குழுங்கு அதிர பேசிய வைகோ வெளியேற்றியதன் விளைவு. நளினச்சொல் நாயகன் நாஞ்சில் மனோகரனாக இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும், அல்லது நாவலர் நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், விரட்டிவிட்ட இயக்கம். அண்ணா காலத்திலேயே ஈவிகே சம்பத்தை வெளியேற்றிய இயக்கம். தம்பி சுவற்றில் அறையப்பட்டிருக்கிற ஆணி சிறிது பெயர்க்கப்பட்டாலும் அந்த சுவற்றிற்கு நன்றாக இருக்காது என்று அறைகோல் விடுத்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா கண்ட பேர் இயக்கம். எண்ணற்ற அற்புத தலைவர்களை தூக்கி வீசியிருக்கிறது தன் சொந்த குடும்ப நலனுக்காக. உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன் தான் ஒருவன் மட்டும்தான் என்று உலகம் பறைசாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் செயலாற்றிய கலைஞர் கருணாநிதி நடத்திய நாடகங்கள் 75 ஆண்டுகால பவள விழா. சேரிகளில் பிறந்தவன் சூரட்டியை ஒட்டுவதும், கொடிதோரணங்களை கட்டுவதும், கடைசியாய் கோவணத்துண்டுக்கு கைவிரித்து நின்ற காட்சிகள் தான் இந்த 75 ஆண்டுகால பவள விழா திமுகவின் சாதனை. இன்று வரை ஆதிக்கவாதிகளின் கூடாரம் பவள விழா, அட்டுழியங்கள் செய்தவர்களின் பவள விழா, சேரியை சேரியாகவே வைத்திருப்பதின் பவள விழா. சேரிக்கு தனி சுடுகாடு, சாதிக்கு ஒரு தனி சுடுகாடு, அதற்காக பவள விழா. தாமிரபரணி ஆற்றங்கரையில் அடித்துச் செல்லப்பட்ட அப்பாவி மக்களின் படுகொலைகளுக்கான பவள விழா. நாளொன்றுக்கு 9 படுகொலைகள் நடந்தேறி 4.5 ஆண்டுகளாக 7029 படுகொலைகளை தொட்டிருப்பதற்காக பவள விழா. திமுக ஆட்சியில் இப்போ 2021 அப்புறமா எப்படி சார் டேட்டா சொல்கிறீங்க? ஆமாம், 4.5 ஆண்டுகளில் 7029 படுகொலைகள் நேற்று மாலை 6 மணி கணக்கின்படி. நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தனை படுகொலைகள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை வெளியில் போய் பார்த்தால்தான் புரியும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தமிழ்நாட்டில் படுகொலைகள் மட்டுமல்ல, ஆணவ படுகொலைகள் மட்டுமல்ல, ஆணவ படுகொலைகள் 34 நடந்தேறியதற்கு பவள விழா. கற்பழிப்பு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனதற்காக பவள விழா. அதோடு நிறுத்திக்கொள்ள நான் விரும்பவில்லை. கனிம வளங்களை கொள்ளையடித்ததற்காக பவள விழா. ஊழலில் திளைத்து வருமானத்தை பெருக்கி 1000 தலைமுறைகள் அமர்ந்து சாப்பிடுவதற்கு வழிவகை செய்திருக்கிற அமைச்சர்களுக்கு பவள விழா. ஆனால் எளிய மக்கள் வாழ்வியலை துறந்து இயக்கத்தை வளர்த்தெடுப்பதற்காக தன்னையே தனலாக்கி தீயாக்கி கருகி தமிழ் மறவர்களின் போர்ப்படை தளபதியாக
நடராஜனும் தாளமுத்துவும் தன்னை தீயாக்கி கொண்ட தியாகம் செய்த காரணத்திற்காக பவள விழா. வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம்? தமிழ்நாட்டை இன்னமும் ஆளுவதற்கு துடிக்கிறீங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்களா சார்? திரும்ப திரும்ப வேறு வழி. இன்னைக்கு பவள விழா கொண்டு வர அளவுக்கு திமுக வளர்ந்தது யாரு காரணம்? மக்கள் ஏத்துக்கிட்டதானா சார்? இன்னைக்கே காணாம போயிருக்கும்ல. பெருந்தகை பேரறிஞர் அண்ணா போட்ட விதை, தந்தை பெரியார் சீர்திருத்தங்களை செய்த விளைவு, மக்கள் அன்றாடங்காட்சி மக்கள் ஏமாற்றுவதையே வித்தையாக வைத்திருக்கிற கருணாநிதி குடும்பம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை அப்பனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு மகனை உருவாக்குகிற அவல கொடுமை இந்த நாட்டில் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அந்த ஒரு குடும்பத்திற்கு இரத்தத்தை சிந்தியிருக்கிறார்கள், வியர்வையை சிந்தியிருக்கிறார்கள், உயிரை பலி கொடுத்திருக்கிறார்கள். எந்த தொண்டன் இறந்து போனாலும் எவனாவது ஒரு தலைவன் அந்த இல்லத்திற்கு சென்று பார்த்த வரலாறும் அந்த குடும்பத்திற்கு நிதி கொடுத்து வாழ வைத்த வரலாறு உண்டா? கொடுத்துருக்காங்களா சார்? நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க, போய் பார்த்துருக்காங்க. அடுத்த முறை ஓட்டு விடுகாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கொடுத்துருப்பான். திமுகவுடைய சாதனைகள்லாம் நம்ம பேசினோம்னா மானங்கட்டு போய் நிற்கணும். ஒரே நாளில் 5 போக்சோக்கள் தமிழ்நாட்டில், தெரியுமா? தஞ்சாவூரில் 13 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லைங்க, ஒரே நாளில் சொல்கிறேன். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கல்லூரி மாணவி கற்பம். நான் பேரெல்லாம் ஏன் சொல்லலைன்னா சொல்லக்கூடாது. பொள்ளாச்சியில் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் வன்கொடுமை. பொள்ளாச்சியில் இன்னொரு சம்பவம். மதுரையில் 7 மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை. ஆடு மாடுகளை மேய்க்க சென்ற சிறுமியை காட்டிற்குள் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த காம கொடூரம். தஞ்சாவூரில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் ஆசிரியர். ஈரோடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியைக்கு கல்லூரி முதல்வர் சீட்டல். ஒரே நாளில் 7 போக்சோ வழக்குகளை சந்தித்ததற்காக பவள விழா. பவள விழாவா? அது என்ன விழா? அறிவு திருவிழா. அறிவு திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. அவதூறு திருவிழா இல்லை, அடிமை திருவிழா. அப்படி இல்லைன்னா இன்னொன்று வேணால் வச்சுக்கோங்க, அரசியல் முறிவு திருவிழா அப்படி கூட வச்சுக்கோங்க. அறிவு திருவிழா இல்லையா? அது அறிவார்ந்தவர்கள் கலந்து கொண்டா தானே. அறிவார்ந்த தன்மைகள் இருக்கும்ல. 10 அமர்வில் 44 பேச்சாளர்கள்லாம் நாடே புரட்டி போட்டாங்க, தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியாதா? எந்த கற்பழிப்பு சம்பவங்களும் இப்போ 4 நாளாக நடக்கலை, எந்த கொலைகளும் நடக்கவில்லை. 44 பேச்சாளர்கள் பேசி, தெரியுமா உங்களுக்கு? அதைத்தான் இப்போ சொல்கிறேன். இந்த கற்பழிப்பு சம்பவத்துக்கெல்லாம் திமுக அரசு பொறுப்பேற்குமா எப்படி சார்? நான் கேட்குறேன். ஒரு கிராம பஞ்சாயத்து இருக்குல்ல, நீங்கள் கிராமத்துலேருந்து தானே வந்திருக்கீங்க. ஆமாம். 8 அரசு பணியாளர்கள் ஒரு கிராமத்தில் வேலை செய்கிறாங்க. கிராம நிர்வாக அதிகாரி, அவருக்கு கீழே 5 கண்காணிகள். ஆராய்ச்சா? ஆமாம். ஊராட்சி செயலாளர் 1 ஏழாச்சா? மக்கள் நல பணியாளர் 8 ஆச்சா? 8 பேர் வேலை செய்கிறான். ஒரு ஒன்றியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 பேர் வேலை செய்கிறான். காவல்துறையில் 15 பேர், ஊரக வளர்ச்சித்துறை அந்த உள்ளாட்சி நிர்வாகங்களில் அரசு ஊழியர்கள், பள்ளிக்கூட வாத்தியார்கள், எத்தனையோ பேர் அரசு ஊழியர்களாக ஒரு கிராமத்துக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய. எவனுக்குமே கண்ணு இல்லையா காவல்துறைக்கு சொல்கிறதுக்கும் அல்லது காவல்துறை உரிய பாதுகாப்பை ஏற்படுத்துறதுக்கும்? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இங்கே தான் ஆசிரியரே பாலியல் பலாத்காரம் பண்ண இறங்கிறானே, அப்புறம் எப்படி சொல்ல? அப்போ ஆசிரியர்கள் சரியானவங்க இல்லை, சரியான தேர்வு நடக்கலைன்னு அர்த்தம். பணத்தை வாங்கிட்டு ஆசிரியர் பண்ணி கொடுத்தா அப்புறம் அப்படி தான் பண்ணுவேன். 858 கோடி ஒரு அமைச்சர் வசூல் பண்ணது நம்மளுக்கு தெரிஞ்சதில்ல. இன்றைக்கி ஆசிரியர்களை பணம் கொடுத்து தான் வேலைக்கு போகிறான்னா அவன் எப்படி பாடம் நடத்துவான்? வருமானத்தை பார்க்குறதுக்கு வேலையை பார்ப்பானா, அவன் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பானா? பாலியல் சீண்டலை பார்ப்பானா, இல்லை பள்ளிக்கூடத்தை நடத்துவானா? குற்றங்கள் தோற்றுவிப்பதே இந்த அரசுகள் தான், இந்த ஆட்சியாளர்கள் தான். காசை வாங்கிட்டு கட்டியும் போட்டுக்கிட்டு வேலையை கொடுத்தா அப்படி தான் பண்ணுவான். பாலியல் என்ன, எல்லா பலாத்காரமும் நடக்கும். சின்னமனூர் தேனி மாவட்டத்தில் விவசாயி ஒருத்தனை முந்தா நாள் காலையில் அடிச்சு கொண்டு விட்டாங்க. நான் 3 நாள் கணக்கு இந்த வெற்றி திருவிழா நடத்துகிறாங்களா, அதுக்கு பிறகு சொல்கிறேன். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் மோஸ் செயலியை பயன்படுத்தி லிபின்ராஸ்னு ஒரு பையன் கைபேசி வழியாகவே காதலித்து, கைபேசி வழியாகவே நிர்வாண படங்கள் எடுத்து அதை சேமித்து வைத்து கொண்டு அப்பாத்தா இறந்த 2வது நாளிலே படுக்கைக்கு வான்னு அழைச்சி பெரியமேடு விடுதியில் உல்லாசமாக இருந்து அந்த பொண்ணை சிதைச்சி கை கழுவி விட்டுட்டான்.
லிபின்ராஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக செய்தி. சென்னையினுடைய இதய நலமாக விளங்கக்கூடிய பெரியமேட்டில் ஒரு விடுதியில் இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் விடுதிகளில் கண்காணிக்கப்படவில்லையே ஏன்? காவல்துறையுடைய மெத்தன போக்கு. கோயம்பேடை சுற்றி இருக்கிற அனைத்து விடுதிகளிலும் விபச்சாரம் நடப்பதாக நம்மளுக்கு தகவல் வருகிறது. கிட்டத்தட்ட 57க்கும் மேற்பட்ட விலை மாதர்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை சுற்றி வருகிறார்கள். ஆதாரம் இல்லாமல் பேசல, வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, நான் வேணா காட்டுறேன். கோயம்பேடு காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள், பேருந்து நிலையத்திற்குள் இருக்கிற காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் கையூட்டு வாங்குகிறார்கள் அனைவரிடத்திலும். கையூட்டு இல்லாமல் பேருந்து நிலையத்துக்குள்ள எந்த காரியமும் நடக்காது. நூற்றுக்கணக்கானவர் அங்கே தங்கி அங்கே இலவசமாக சாப்பாடு கொடுத்துட்றாங்க. ஓ, கியூவில் நின்று வாங்கிடுறாங்க. 3 வேளையும் சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க வேறு எந்த இடத்துக்கும் போகிறதில்ல. பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேர். விலை மாதர்கள் அங்கேயே படுத்து தூங்குறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற அனைத்து விடுதிகளிலும் விபச்சாரம் நடக்கிறது. குற்றச்சாட்டை வைக்கிறேன். அது திமுக ஆட்சியில் மட்டுமா அப்படி சார், இல்லை அதிமுக ஆட்சியிலே நடக்குது? எனக்கு தெரியும், அதிமுக ஆட்சியில் நம்ம கண்காணிக்கலை. இன்னைக்கு திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம். அடுத்து கும்பகோணத்தில் ஒரு கிறித்துவ பேராலயம் இந்துத்துவவாதிகளால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. பொன்ராஜ் என்பவருடைய தாராசுரம் மேலசத்திரம் என்கிற இடத்துல. ஒரு பக்கம் கற்பழிப்பு, இன்னொரு பக்கம் கொலை. அது கொலையெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஒரு பக்கம் மத ரீதியான துன்புறுத்தல். ராஜபாளையம் தேவதானத்துக்கு அருகில் கணேஷ் மகன் நாகராஜ் என்கிறவன் கோயில் காவலாளிகளான பேச்சிமுத்து சங்கரநாராயணன் 2 பேரையும் வெட்டி போட்டுட்டு அவனும் நிற்கிறான். கேளுங்க, கொள்ளையடிச்சிட்டு உண்டியல்ல அடிச்சுட்டு 6 தனிப்படை அமைச்சு தேடுறாங்க மோப்பனாய் உதவியோடு. அங்கே கலவரம் வந்துருமோன்னு பாதுகாப்புக்கு நிறுத்திய காவல் இருக்குல்ல, குற்றவாளியை பிடிக்கிறியா இல்லை நாங்கள் நடுரோட்டில் உட்காட்டோம்னு கொலை செஞ்சவனே கேட்குற சூழல் இந்த தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறது. எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் அவனை ஓடுனானா சுட்டுவிட்டாங்க. இந்த சுடுதல் என்பதை நான் அப்புறம் பேசுகிறேன். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சித்தோடு காவல்நிலையம், ஈரோடு மாவட்டம், ஒரு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, கோணவாய்க்கால்னு ஒரு இடத்துல, அந்த பவானிசாகர் அணைக்கட்டு அதிலேருந்து தண்ணி வர்ற பகுதி, அந்த அணை பக்கமாக படுத்து தூங்கிட்டாங்க கணவன் மனைவி. ஏதோ வசதி இல்லாமல் தூங்கிட்டாங்க. கொசு வலையை குழந்தைக்கு வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. ஆந்திரா வச்சு அந்த கொசு வலையை கட் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை இப்போ நாமக்கல்லில் மீட்டிருக்காங்க. எத்தனை மாதம் கழிச்சு? 1 மாதம் கழிச்சு. அந்த 1 மாதமாக அந்த குழந்தை என்ன நிலைமைன்னு தெரியல, விசாரிக்கல. எப்படி இருக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் ஹாஸ்பிட்டல் திருச்சி, ஜெனட்டட் ஆஸ்பத்திரியில் பெரிய ஒருத்தரை கூட கைது பண்ணலாங்க இந்த காவல்துறை. ஜெயராணின்னு ஒரு பொண்ணு புள்ள பிறக்க கூட்டிகிட்டு வந்த குற்றமாடா அவங்களுக்குலாம் மலைக்கூடலை கிழிச்சிட்டாங்க, குழந்தைய கிழிச்சு எடுக்கிறது. ஒரு கிராமிய மலமும் ஒன்றா கலந்து போயிருக்கு. அதாவது ஒரு கிராமிய பாடகன் சொல்லுவான் அடிக்கடி, மேடைகளை நான் பார்த்துருக்கேன். அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் பிரியா பிறக்கும், தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனால் அறுத்து தான் பிறக்கும்னு சொல்லுவான் நகைச்சுவையா. ஆமாம், தர்மாஸ்பத்திரியில் இப்போ அங்கே அறுத்து மலைக்குடலையை அறுத்து விட்டாங்க. அம்மா ஒன்று சொல்லவா, குழந்தையின் கால் அம்மாவின் மடிச்சூடு படாமலேயே அம்மா மாண்டு போயிருக்கு. மார்பகங்களை தேடி அந்த குழந்தை தவியாய் தவிக்கிறது. தாயின் வாசனை கூட அறியாமல் தவிக்க விட்டு தாய் போயிருக்கிறார். ஒருமுறை உச்சி முகர்ந்து தன் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு கனவு கண்டிருப்பாள். கோவணத்துண்டை கட்டுவதற்கு கூட குழந்தைக்கு நேரம் கொடுக்காமல் கதற கதற பெற்றோர்கள் இல்லாமல் அந்த குழந்தை பாட்டியிடம் தஞ்சமடைகிற அவலச்சூழலை தமிழ்நாடு உருவாக்கியிருக்கிறது என்றால் தரங்கட்ட ஆட்சி நடந்து கொண்டிருப்பதற்கு சான்று. ஏன்டா அந்த ஹாஸ்பிட்டலில் இழுத்து மூடலா? இல்லை, ஏற்கனவே கெட்டி திருட்டாச்சு அந்த ஹாஸ்பிட்டலே ஃப்ரீயாக தானே சார் இருக்குது. நான் ஒருமையில் பேசுகிறேங்கிறத மன்னிச்சிருங்க. கோபம் வருது எனக்கு, வழி இல்லை, தடுமாறி வந்துடுது இந்த வார்த்தைகள். இதுவரை ஒரு மருத்துவரையாவது கைது செய்திருக்கிறதா காவல்துறை? அந்த குடும்பத்திற்கு ஏதாவது நிதி உதவி அளித்திருக்கிறதா தமிழ்நாடு அரசு, திமுக அரசு?
கொலை செஞ்சுருக்கிறீங்களப்பா. குழந்தை தடுமாறுது. அந்த குழந்தையினுடைய இயக்கத்தை யார் சரி கட்டுவா? எத்தனை கோடி கொடுத்தாலும் இயக்கத்தை சரி கட்ட முடியுமா? சிவகங்கை மாவட்டத்தில் கணவன் மனைவி குழந்தையோட மோட்டார் சைக்கிளில் பயணமாக போயிட்டுருக்காங்க. காவல்துறையைச் சேர்ந்த சில பொறுக்கிகள் மதுபோதையில் கஞ்சா குடித்து விட்டு வாகனத்தை இயக்கி 3 பேரை அடித்து கொண்டுட்டான். இன்றைக்கி வேற அந்த போலீஸுக்கு ஒரு தோட்டா கூட பாயலாம், ஓடவும் முயற்சிக்கலையா, கஞ்சா போதையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் பிரம்மதேசத்தை சேர்ந்த இந்த சின்ன சேலத்துக்கு பக்கத்தில் வரும் காவலர் இளங்கோங்கிற ஒரு பொறுக்கி காவல்துறை சார்ந்தவன் ஒரு 10ஆம் வகுப்பு மாணவியும் 12ஆம் வகுப்பு பையனும் காதலிச்சிருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஜாலியாக மோட்டார் சைக்கிளில் சென்னை வரை வந்து உறவினர் வீட்டுக்கு போயிடும் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. திண்டிவனத்துலேருந்து சென்னை வரை ஒரு 17 வயசு பையன் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தது எந்த காவல்துறை கண்ணிலையும் படலை, எந்த டோல்கேட்லையும் சிக்கலை, எந்த போலீஸும் கூப்பிட்டு ஏன்டா இத்தனை வயசில் நீ ஏன்டா வண்டி ஓட்டுறான்னு எவனும் கேட்கலை. வந்துட்டு அவன் திருப்பி போகிறான் நைட்டில் வீட்டுக்கு, திண்டிவனத்துக்கு போயிடலான்ட்டு. திண்டிவனத்தை நெருங்கியதும் ஒரு போலீஸ்காரன் அந்த இளங்கோங்கிறவன் 2 பேரையும் மறித்து அந்த பையலை மிரட்டி அனுப்பிச்சி விட்டு, ஒன்றும் செய்ய மாட்டோமா, நான் உனக்கு அப்பா ஆட்சி இல்லை, அப்பா ஆட்சியில் அப்பாங்கிறான். நம்பிய மகள் அந்த நாதாரியுடைய வண்டியில் ஏறி போன குற்றமா? பாலடைந்த வீட்டிற்குள் கொண்டு போய் அப்பா பாலாய் படித்து விட்டான் இளங்கோ. அப்பா ஆட்சி கேட்குமா? அப்பாவாச்சும் கேட்குமா? 15 வயது மாணவியே, ஒரு 38 வயது நிரம்பிய ஒரு காவலர், சட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவன், அரசு சம்பளத்தை வாங்கக்கூடியவன், மக்கள் வரிப்பணத்தில் வயிற்றை வளர்த்தவன், இது போன்ற கொடுமையான நிகழ்வுகளை அவன் நிகழ்த்தியிருக்கிறான் என்றால் அவனை ஏன் போலீஸை சுடலை? காலைல சுடணும்ல. எங்கள் அப்பா திருச்சியில் பிரச்சாரத்தில் இருக்கிற போதே, எங்கள் திராவிட இயக்க அப்பா திருச்சி மாநகரில் சுற்றுலா வருகிற போதே, காவலர் குடியிருப்புக்குள்ள செல்வராட்சி என்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ள ஒரு 6 பேர் கொண்ட ஒரு அயோக்கிய பயிலுக தம்பி தாமரை செல்வனை சரிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே புகுந்தே 1.5 வயது தான் குழந்தைக்கு, 2 வருஷம் கூட ஆகலை கல்யாணம் பண்ணி. மனைவி கதறுகிறான். ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அவன். அந்த நிலத்தரகர்கள் இருக்காங்கல்ல, லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் வேலை செஞ்சுருக்கான். அதில் ஏதோ 2% 3% கமிஷன் கிடைக்கும் பொறுப்பு. அதில் அவனுக்கு 1 லட்ச ரூபா வந்திருக்கும் பொறுப்பு. இந்த 1 லட்சம் இந்த 6 பேருக்கும் கண்ணை ஊற்றிடும். அதனால் வந்த படுகொலை. ஒரு தாழ்த்தப்பட்டவன் 1 லட்சத்தை பார்ப்பானா? பாலக்கரையை சேர்ந்த தம்பி தாமரை செல்வன் மண்ணுக்குள் புதையுண்டு கிடக்கிறான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தெரியுமா? சின்னப்பட்டிங்கிற ஒரு இடத்துல லெஸ்பியன் காதல். நான் வீரப்பநாட்டில் இருக்கும்போது சொன்னார், ஏப்பா அது என்னப்பா பொம்பளை லவ் பண்ணுறது, அது என்னப்பா அதுக்கு அப்படின்னு கேட்பாரா? ஆம்பளையும் காதலிச்சா அதுக்கு பேர் என்னப்பா? அதுக்கு மேலே நான் நகர்த்த விரும்பலை, அது மோசமான சில செய்திகள் இருக்கிறதுல. அந்த மாதிரி சுரேஷ் பொண்டாட்டி பாரதியும் சும்மா தெரிஞ்ச சுமித்ராவும் அந்த லெஸ்பியன் உறவில் நிர்வாண கோலத்தோடு எடுத்த 1000க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் அவளுடைய செல்லில். நீ எப்படியோ இருந்துக்கோ, ஆனால் ஒரு குழந்தைய பழி கொடுத்து விட்டு 2 பேரும் ஓரின சேர்க்கையில் இருக்க கொண்டுட்டாங்க. இப்போ குழந்தைய இல்லை, இதுக்கு அரசுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்குது சார்? நான் என்ன கேட்குறேன், ஏன்னா அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் சார். இதுக்கு வந்து அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, ஊரில் கிராமத்தில் தெரியுமா, ஏண்டே அந்த கருப்பை மக அவ வேற என்ன
அந்த வெள்ளாச்சாமி மையம் வச்சிருக்கிறான். நம்மளோ காதலிக்கிறதையே வச்சிருக்கிறோம்னு சொல்லுகிற கிராமத்து பாணி. இப்போ நம்ம ஏரியா பக்கம் இந்த மாதிரி பேச்சு இருக்குல்ல. சின்னப்பட்டி என்ன பெரிய மாநகராட்சியா? கிராமத்தில் தானே இருக்குது. 2 பொம்பளையும் கூடி கூடி அடிக்கடி சந்திக்கிறாங்க. பொண்ணை புருஷனை அவன் ஏற்றுக்கலைன்னு தெரிஞ்சால் புருஷன் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. இல்லை பக்கத்து வீட்டுக்காரிக்கு தெரியாதா? என்னடியே 2 பேரும் மொட்டை குண்டியாகவே தெரியல, வீட்டுக்குள்ள என்னடி நடக்குதுன்னு கேட்கணும்ல. சரி, அப்படியே ரகசியமாக இருக்கிறாங்க. பொண்டாட்டி விட்டு கைபேசி எடுத்து புருஷன் செக் பண்ணால் தெரிஞ்சு போகாது. யாருடைய இது? அவன் காவல்துறைக்கு சொல்லணும்ல. சரி, காவல்துறைக்கு சொல்ல வேண்டாம். அரச புரசலாக கிராமத்தில் வாயோட வாயி பேசுகிறது ஊருக்கே தெரிஞ்சிருக்கும்ல. அங்கே இருக்கிற கிராம நிர்வாக அதிகாரிக்கு தெரியாதா? அங்கே கங்காணி வேலை செய்யக்கூடிய 5 பேருக்கு தெரியாதா? அந்த பொம்பளை 2 பேரும் லெஸ்பியன் செக்ஸ் வச்சுருக்கா, அதை கூப்பிட்டு விசாரிங்கடான்னு ஊரில் கேட்க மாட்டானா? சொல்லுங்கள். அவன் கட்டுப்பாடை அவன் உணரணும் தான். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவனுக்கும் அது தெரியாமல் எப்படி போகும் ஒரு கிராமத்தில்? இன்னொன்று தெரியுமா? கருவக்காட்டுக்குள்ளே வெளிக்கு போனாவே கிராமத்தில் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன வடபுறம் அவன் போனானோ, தெக்க அவன் வந்துட்டானா, பார்த்தாகன்னு தான் சொல்லுவாங்க, அப்படியே கேட்டாகன்னு சொல்லுவாங்க. அது பற்றிக்கும். ஆக இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் நிர்வாகத்தை கட்டமைக்க தெரியாமல் எல்லா சம்பவங்களும் ஆங்காங்கே நடக்கிறது என்றால் அது காரணமே அரசு தான். பிக் பாஸ் நடத்துகிறான்னா பிட்டு பாஸ் நடத்திட்டு இருக்கிறாங்களே, அப்புறம் ஏன் சார் குற்றம் வராது? இந்த அரசு ஏன் அந்த பிக் பாஸுங்கிற பிட்டு பாஸுக்கு ரத்து பண்ணல? அந்த நிகழ்ச்சியை தடை போடணுமா இல்லையா? திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த வேலுமுருகனே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் ஆண்மையுள்ள தமிழராக இருக்கிறார். அதனால் அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறார். என்னடா நம்ம கூட்டணி கட்சிகள் இருக்கிறவன் ஒருத்தன் போய் குதர்க்கமாக அங்கே நின்று கத்திட்டு இருக்கான், அது என்னென்னு பார்க்குறதுக்கு யோக்கியது இல்லையா அந்த அரசுக்கு? அப்புறம் பிட்டு பாஸ் நடத்த அப்புறம் கிராமத்தில் எப்படி பொம்பளைங்க இருப்பாங்க? எல்லா குற்றமும் தான் நடக்கும். அரசு தான் காரணம், அது எந்த அரசாக இருந்தாலும் சரி. ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக இந்த திருட்டு மாடல் ஆட்சி எல்லா வகையிலும் கொலைகளை செய்கிறார்கள், எல்லா வகையிலும் கற்பழிப்புகள் நடக்கிறது, எல்லா வகையிலும் கொள்ளைகள் நடக்கிறது. இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். மக்கள் அதைத்தான் விரும்பி நிற்கிறார்கள். மகத்தான தலைவரை தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பதற்கு ஒரு நல்ல தருணம் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.